வெல்கம் டு நீட் ஸ்கோர் ஆப். இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 2.1ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த சொல்யூஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி டாப்பர்ஸை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல 2.1 இதுல ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். பிரின்சிபல் வேல்யூ நம்ம இதை வந்து இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன். இன்ட்ரோடக்ஷன் இந்த டாபிக்னுடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதுல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. அதுல வந்து இந்த டேப்லர் காலம் கொடுத்துருப்பேன், அந்த டேபிள வந்து மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்தது ஆல் சில்வர் டீ கப்ஸ், இதையும் தெரிஞ்சுட்டு வாங்க. இது பார்க்காதவங்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ பிரின்சிபல் வேல்யூனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச். ஓகே, ரேஞ்சுன்னு அர்த்தம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 minus 1/2. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், +1/2க்கு எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு வச்சுப்போம். இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு வச்சுப்போம். அப்ப 1/2 இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. சைன் தீட்டானுடைய எந்த வேல்யூல 1/2ன்னு வரும், நீங்க உடனே என்ன பண்ணணும், டேப்லர் காலம் போட்டு ட்ரையாங்கிள் போடணும். ஸோ 30, இங்க 60, 1√3 2. சைனுடைய வேல்யூ 30ல தான் 1/2ன்றது வரும். அப்ப 30 டிகிரி. இப்ப இங்க 30 டிகிரின்னு இருக்குன்னா இங்க எப்படி நம்ம இப்பெல்லாம் நம்ம வந்து 30 டிகிரி 60 டிகிரின்னு போடாம அது இன் டர்ம்ஸ் ஆஃப் 5/3 5/6 5/2 அப்படி போடணும். அப்ப இந்த இப்ப 30 டிகிரி எப்படி போடுறது அப்படின்றது தெரியலன்னா நீங்க ஒண்ணு ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 30 டிகிரி அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து இங்க 3ன்னு வந்ததுன்னா 5/6 அப்படி வச்சுக்கணும். இங்க 66ன்னு வந்ததுன்னா 5/3ன்னு வச்சுக்கணும். சோ இப்ப இங்க என்ன இருக்கு, 13 இருக்கு. அப்போ sin inverse of 1/2 is 5/6. இது எதுக்கு ஆன்சர், பிளஸ் 1/2க்கு. இங்க என்ன இருக்கு, -1/2ன்னு இருக்கு. இப்ப இதுக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். sin inverse of -1/2, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். என்னன்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. sin minus x is equal to sin inverse of minus x is equal to minus. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 வருமா. இங்க மைனஸ்னு வரும். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ என்ன, -1/2. இப்போ இது எந்த அந்த டேபிளர் காலத்துல பாருங்க, இது சைன் பாத்தீங்கன்னா -5/2 to +5/2 அப்படின்னு இருக்கும். ரேஞ்சு -1 to 1ன்னு இருக்கும். அந்த டேப்லெட் காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டேப்லெட் காலம் தெரியலன்னா நான் காமிக்கிறேன். இப்போ ஸோ இந்த டேப்லெட் காலத்துல பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த வேல்யூஸை நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. அப்ப சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/2. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், டைரக்டா போடலாம். ஸோ இதுக்கு என்ன, +1/2க்கு என்ன வந்து 5/6. ஸோ இதனுடைய வேல்யூ -5/6. ஸோ இதுதான் ஆன்சர். சில மெயினா ஃபார்முலாஸ் நான் எழுதி போடுறேன், அதை கொஞ்சம் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது இந்த எக்ஸசைஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Sin inverse of -x is equal to minus sin inverse of x. Tan inverse of -x is equal to minus tan inverse of x. அதே போல cosecant
inverse of x is equal to minus cosecant inverse of x. அதே போல cos inverse of x minus x மைனஸ் எக்ஸ்ன்னு வந்தாதான் உள்ளுக்குள்ள வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்தாதான் இந்த மாதிரி ஃபார்முலா. அதே போல மைனஸ் tan எக்ஸ்ன்னு இருந்தா tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்தாதான் இந்த ஃபார்முலா. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்ததுன்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதே போல காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். secant inverse of minus x is equal to pi minus secant inverse of x. So இது மூணுத்துக்கும் அப்படியே மைனஸ் சைன் வெளில வருது. இது வந்து பை மைனஸ் அதனுடைய இன்வர்ஸ். இது நல்லா மைண்ட்ல வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இந்த எக்ஸசைஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். cos inverse of √3/2. இப்ப இங்க உள்ளுக்குள்ள மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். மைனஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஃபார்முலாஸ் அப்ளிகபிள். மைனஸ் இல்லைன்னா டைரக்டா நம்ம வந்து ஈஸியா போட்டுரும். இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ √3/2 √3/2 காஸ் தீட்டா. காஸ்னுடைய எந்த ஆங்கிள் √3/2 வரும்? ட்ரையாங்கிள் போட்டுருணும். ட்ரையாங்கிள் போட்டீங்கன்னா 30 60 1 √3 2. இப்ப √3/2 cos 13 உடைய வேல்யூ √3/2 adjacent side by hypotenuse. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 30 டிகிரின்னு இருந்ததுன்னா π/6. இங்க 3 இருந்தா இங்க 6 போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ cos inverse of √3/2 is equal to π/6. புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்த சம் பாத்தீங்கன்னா cosecant inverse of 2. Cosecant inverse of 2. Cosecant inverse of 2 is equal to theta. So 2 is equal to cosecant theta. Theta nude எந்த வேல்யூல போட்டு பாரு. 60 1 √3 2. So 2ன்றது வந்திருக்கு. அப்ப என்ன வரணும்? 2/1ன்னு வந்திருக்கணும் இல்லையா? அப்ப இதனுடைய வேல்யூ என்ன? cosecant தீட்டானுடைய வேல்யூ ஹைபோட்டனியூஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைட். அப்ப 2/1. எந்த வேல்யூல 2/1ன்னு இருக்கு? 13 உடைய வேல்யூ. ஸோ π/6. ஸோ cosecant inverse of 2 is π/6. ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா tan inverse of -3. tan inverse of -3. -3 வந்தாலே இந்த ஃபார்முலாவை அப்ளிகபிள் பண்ணணும். அப்போ tan inverse of -x என்ன? மைனஸ் tan inverse of x. அப்ப இங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். ஸோ tan inverse of -3 is equal to theta. -3 is equal to tan theta. அப்ப எப்படி வரும்? 3 is equal to minus tan theta ன்னு வரும். அப்ப இதனுடைய வேல்யூ என்ன? -3ன்னு இருக்கு. 3 எந்த இதுல வரும்? 3 எதுல வரும் பாருங்க. √3 not 3, சாரி, √3 எதுல வரும்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். tan தீட்டானுடைய வேல்யூ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்ப tan 60. ஸோ tan 16 உடைய வேல்யூ தான் என்னது? அப்ப இது என்னது? π/3. tan inverse of -√3 is equal to -π/3. புரியுதா? நெக்ஸ்ட் எடுத்தோம்னா cos inverse of -1/2. இப்ப மைனஸ் வந்திருக்கிறதுனால என்ன இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். cos inverse of x என்ன பண்ணும்? π minus cos inverse of x. ஸோ இப்ப இது என்ன பண்ணலாம்னா cos inverse of -1/2 is equal to theta. இப்ப இது எந்த வேல்யூல வந்து 30 60 1 √3 2. ஸோ 1/2 எந்த வேல்யூல வரும்? 1/2. ஸோ 13 உடைய வேல்யூல வரும். அப்ப
தீட்டானுடைய வேல்யூ இங்க என்ன 5/3. இதை எப்படி எழுதணும்? 5 minus cos inverse of minus 1/2 இல்லையா? அப்ப cos inverse of minus 1/2 என்ன? 5 minus 5/3. 5 minus 5/3 என்ன? LCM எடுத்தேன்னா 3 pi minus 5. So 2 pi/3. So cos inverse of minus 1/2 is 2 pi/. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் tan inverse minus 1. tan inverse of 1 அது எதுல வரும்? 1 root 2. So opposite side by adjacent side. அப்ப -1 வருது. இப்ப என்ன பண்ணும்? -1க்கு இந்த ஃபார்முலாவை நீ மைண்ட்ல வாங்கிக்கணும். tan இன்வெர்ஸ்க்கு -x தான். நான் இப்படி டைரக்டா போட்டுன்னு போயிடுவேன். நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த ஃபார்முலாஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு தீட்டா. இப்ப என்ன வரும்? -1 is equal to tan theta. So tan inverse of -1 is minus 45. 45 னா என்ன பண்ணுவீங்க? 5/. So it is 5/4 minus 5/4. Answer is புரியுதா இது? secant இதுக்கு ஃபார்முலா என்ன? 30 60 1. So secant-னுடைய வேல்யூ என்ன? hypotenuse divided by adjacent. So இங்க வந்து மைனஸ் இல்ல, அப்படியே டைரக்டா போடலாம். theta is equal to 2/√3 secant theta. So theta-னுடைய வேல்யூ எந்த வேல்யூல இருக்கும்? 30 டிகிரில இருக்கும். 30 டிகிரினா that will be 5/6. secant inverse of 2/√3 is equal to 5/6. So இதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. cos inverse of 9th sum. cos inverse of -1/2 minus 1/√2. ஸோ இப்போ இதுல √2ன்னு வந்திருக்கு, அதனால இது வேற ட்ரையாங்கிள் 45 டிகிரி. 1/√2 1/√2. அப்ப இது என்னது? 1/√2 எந்த வேல்யூல வரும்? 45 டிகிரில வரும். ஸோ cos inverse of -1/2 is equal to எப்படி எழுதலாம் இத? 5 minus cos inverse of -1/2 எழுதலாமா? இப்போ 5 minus cos inverse of 1/2 எதுல வரும்? 5/4ல வரும். 45 டிகிரி இல்லையா? 5/4. So 4 pi minus 5 is equal to 3 pi/4. So cos inverse of -1/2 is equal to 3 pi/4. புரியுதா இது? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 11th சம் போகும். tan inverse of 1 plus cos inverse of 1/2 minus 1/2 plus sin inverse of minus 1/2. இப்ப இதுக்கு வேல்யூஸ் போடணும். 1ன்னு வந்திருக்கு. அப்ப எதுல வரும்? 1ன்றது 45 ஆங்கிள் 1/√2. இது 1/2ன்னு இருக்கு. அது எந்த ஆங்கிள் வரும்? 30 60. 1√3 2. இப்ப tan inverse of 1 இதனுடைய வேல்யூ டைரக்டா கண்டுபிடிச்சு இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துட்டேன்னா tan theta is equal to 1. So theta is equal to இதுல வருது 5/4. அடுத்தது cos வந்திருக்கு. இப்ப சைனை கண்டுபிடிச்சிட்டு காஸ்க்கு போகலாம். sin inverse of -1/2. அப்ப என்ன வரும்? -1/2 அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனியூஸ். ஸோ sin inverse of -1/2 is equal to minus sin 1/2 இல்லையா?
அப்போ மைனஸ் சைன் 1/2 உடைய வேல்யூ என்ன? இட் இஸ் 5/2 சைன் 30. இப்போ 5/6. அடுத்தது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. இது எப்படி எழுதலாம்? 5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 எழுதலாமா? 5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எதுல வரும்? 30ல வரும். 30ல வரும், சாரி 60ல வருமா? 60ல வருதுன்னா 5 மைனஸ் 5/3. ஸோ 3 மைனஸ் 5 2π/3. இப்போ இது இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் tan 1 என்னது? tan inverse of 1 plus cos inverse of minus 1/2 plus sin inverse of minus 1/2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இதுல ஆன்சர் 5/4 இங்க plus 5/6 plus 2π/3. இதனுடைய வேல்யூ 2π/3. இதனுடைய வேல்யூ 5/6. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் சைன் 1/2 என்ன ஆகுது? மைனஸ் 5/6. அடுத்த பேஜ்ல போடுறேன். 5/4 plus 2π/3 minus 5/6. LCM 12. So 3π plus 2π, sorry, 8π minus 3π, then 8π minus 2π. So 9π/12. So 3/4. Answer 3π/4. புரியுதா? அடுத்தது 12th சம். 12th சம் பாத்தீங்கன்னா cos inverse of plus 1/2 plus 2 sin inverse of 1/2. 1/2ல தான் இருக்கு ரெண்டுமே. So 30, 60. 1√3, 2. So cos inverse of 1/2 எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு, அதனால டைரக்டா போட்டுடலாம் நீங்க. cos inverse of 1/2 என்ன வரும்? 60 degree வரும் இல்லையா? So cos inverse is 60 degree. அப்போ 5/3. sin inverse 30 degree இல்லையா? sin inverse 5/6. இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கு? 5/3 plus 2 into 5/6. 5/3 plus 5/3 2π/3. ஆன்சர் வந்து என்னது? 2π/3. புரியுதா? Thank you for watching this video. Support our channel, subscribe, comment, like and share with your friends. Thank you.